நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்கம்மா, நான் மருதாணி கொண்டு வரேன். கொண்டு என் வாமா. செல்ல குட்டி, என் தங்க குட்டி, நந்தினி என்ன கொஞ்சம் போது பாக்குறீங்க? குழந்தை எவ்வளவு சந்தோஷமா அத்தையை இருக்காங்க. பாக்குறீங்களா? அவகிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். இப்ப நல்லா அடையாளம் தெரிய ஆரம்பிச்சு. என்ன லலிதா, என் கண்ணு ரொம்ப எரியுது. என்ன காரணம் தெரியலையே. மருதாணியால கண்ணு எரியாது, புகையால தான் கண் எரியும். பின்னாடி சமையல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? மேல போய் தனியா நான் என்ன பண்றது? வீட்ல இருக்கிற எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. மாணிக்கண்ணே, எங்க போறீங்க? வெளிய போய் எல்லாருக்கும் டிபன் கொடுக்க போறேன். ஜிலேபி சூடா இருக்கா? இருக்கு. ஆமா, இது என்னது? அது ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் நானே ஓ, பண்ணேன். அப்படியா? சரி, ஒரு வேலை பண்ணு. நீ உங்க உட்காரு, நான் எக்ஸ்ட்ரா சேர்ஸ்க்கு ஏற்பாடு பண்றேன். நானும் உன் கூட வரேன்டா. சமந்தியம்மா, சொல்லுங்க. மருதாணி போடுறவங்க இன்னும் வரவே இல்லையே. வந்துகிட்டே இருப்பாங்க. நான் அர்ச்சனா கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்றேன். சீக்கிரம் விசாரிங்க. விருந்தாளிங்க எல்லாம் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. மருதாணி போடுறவங்க ஏமா இன்னும் வரல? ஒருவேளை வரலன்னா? இல்ல ஆண்டி, வராம இருப்பாங்களா? ஒருவேளை அவங்க வரத்துக்கு நேரமாச்சுன்னா அதான் நாங்க இருக்கோம்ல. அம்மா, பெரியம்மா, நான், நந்தினி அக்கா, வந்தனா, நாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் மருதாணி போடுவோம். ஆமா. அது மட்டும் இல்ல ஆண்டி, நந்தினி அக்கா ரொம்ப சூப்பரா மருதாணி போடுவாங்க. சரி, அது இருக்கட்டும். எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணிடு. வழியில எங்கயாவது இருக்க போறாங்க. சரி, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ராகுல், நான் அப்புறமா கால் ராகுல். பண்றேன். பை பை. என்னடா நீ இன்னும் போன்லயே பேசிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் அங்க உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் ரெடி ஆகுப்பா, லேட் ஆகுது இல்ல? இதுமா 2 நிமிஷத்துல கிளம்பிடலாம். பரீட்சை முடிஞ்சிடுச்சுங்கிறதுக்காக நாள் முழுக்க போன்லயே இருக்கணும்னு அவசியம் இல்ல. சீக்கிரம் வா. இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. அட பரவாயில்லையே அர்ச்சனா, உன்னோட புடவை ரொம்ப அழகா இருக்கே. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஏய் கார்த்திக், கேட்டரிங் பண்றவங்க வந்துட்டாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வா போலாம். என் செல்ல குட்டி, என் தங்க குட்டி, என்ன ருக்மணி பாக்குறீங்க? சம்பந்தி, இந்தாங்க ஏதாவது சாப்பிடுங்க. எனக்கே கொடுக்குறீங்க? அங்க கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, நீங்க எடுத்துக்கோங்க. அக்கா, டிஃபன் சாப்பிடுங்க. ஐம் சாரி அர்ச்சனா, என்னால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தொந்தரவா இருக்குல்ல. அக்கா, இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. அப்பதான் போட்டோல உங்க முகம் ரொம்ப அழகா இருக்கும். செல்லக்குட்டி, சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கலாமா சித்தி? இல்ல யாருக்காவது வெயிட் பண்ணணுமா? ஷோபா நீ வரதா சொல்லியிருந்தாங்க. லேட் ஆயிடுச்சுன்னா நாம ஆரம்பிச்சிடலாம். என்ன? சரி, வாங்க ஆரம்பிச்சிடலாம். அட அம்மா, நான் இப்ப வந்துடுறேன்க்கா. மா, பாட்டி, வாங்க வாங்க. வணக்கம்மா. என்ன, ராகுல் வரலையா? அவனையும் இங்க கூட கூட்டிட்டு வரலான்னு தான் இருந்தோம். கடைசி நேரத்துல வரலன்ட்டான். லேடிஸ் ஃபங்க்ஷன்ல அவன் என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்பான், அதனாலதான். கரெக்ட் தான். ஆனா வந்திருந்தா நான் அவனை கொஞ்சம் பாத்திருப்பேன். லக்ஷ்மி ஆண்டி, நீங்களா உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க. லக்ஷ்மி, வணக்கம் ஆண்டி. வணக்கம் உள்ள அர்ச்சனா. வா. வாமா. வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க. உங்களுக்கு வாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நாங்க எல்லாரும் தான் உங்க வீட்டுக்கு பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சேவை பண்ண எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நந்தினி, விருந்தாளிங்களை கவனிக்கிறதுல எந்த குறையும் இருக்க கூடாது. சரி. மாம், நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நானும் இங்க தான் இருக்க போறேன். மாம் தான் சொன்னாங்க,
கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காதுல்ல, அதனாலதான் என்ன இங்க இருந்து பாத்துட்டு வர சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மி. நாக்ஷ், நீ இப்ப ஒரு அத்தை கூட இல்ல 2 அத்தை கூட விளையாடி ஆகணும். பாத்தியா, உன்னோட சின்ன அத்தை வந்திருக்கா. அண்ணி, நக்ஷோட Dress ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? அவனோட எல்லா ட்ரெஸ்ஸஸையும் வந்தனா தான் வாங்கினான். அதுவும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு Dress. அப்படியா? உண்மையிலேயே அழகா இருக்க வந்தனா நீ. அட, எல்லார விடவும் அழகான டிசைனா போடணும். அவசர அவசரமா போட்டா எனக்கு பிடிக்காது. ஆ ஆ, நல்லா இருக்கு. அம்மா, பெரியம்மா, நீங்களும் உட்கார்ந்து மெஹந்தி போட்டுக்கோங்க. இல்லம்மா, நான் போட்டுக்கிட்டு அப்புறம் யார் வேலையெல்லாம் பாக்குறது? பரவாயில்லம்மா, நாம ஒவ்வொரு கையில போட்டுக்கலாம். வாங்க, நீங்களும் வாங்க பெரியம்மா. வாங்க பெரியம்மா. வாங்கம்மா. ஆ. உட்காருங்க. பெரியம்மா, நீங்களும் இப்படி உட்காருங்க. நீங்களும் மருதாணி போட்டுக்கோங்க. சரி. ஆ, அக்கா, ஒரு நிமிஷம். அக்கா, அவனை என்கிட்ட கொடுங்க. நீங்களும் போய் மருதாணி போட்டுக்கோங்க. இல்ல அர்ச்சனா, முதல்ல நீ போட்டுக்கோ, நான் அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன். ஐயோ இல்லக்கா, மத்தவங்கள விட நீங்க தான் முதல்ல மருதாணி போட்டுக்கணும். நீங்க தானே பொண்ணு கண்ணி. சரி சரி கொடுங்க. இல்ல லக்ஷ்மி அர்ச்சனா, கொடுங்க. அர்ச்சனா, அப்ப ஆ. நீ நான் அப்புறமா போட்டுக்கிறேன். கிரிஜா, நீயும் கையோட மருதாணி போட்டுக்கோ. ஆ? சரி. ஷோபானி வந்துட்டாங்க. விடுமா ஷோபானி. அட ருக்மணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மருமகளே, இவதான் ருக்மணி. ஆ. இவ பொண்ணுக்கு தான் கல்யாணம். ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, இவங்க மருமக இவங்க கிடையாதே. ஆ அதோ அங்க இருக்கா பாத்தியா, வணக்கங்க. அவளுக்கு தான் கல்யாணம். ரொம்ப நேரமா உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாமா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க சின்ன மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு 2 பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியாதே. எனக்கு ஒரே ஒரு புள்ளதான் சாந்தி. ஓ. இவ அவனோட பொண்டாட்டி தான். இன்னொரு தெங்க தானே பாக்குற. அவ அவனுக்கு பொண்டாட்டியா தான் இருந்தா. நான் என்ன செய்யறது, அவளால குழந்தை பெத்துக்க முடியல. அதனாலதான் என் பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆமாமா, எங்க சித்தப்பாவோட மருமகளும் குழந்தை பெத்துக்க முடியல. உடனே அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள அவ தங்கச்சியே இன்னொரு குழந்தைய கொடுத்துட்டா. இப்ப அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி, நீங்க வாங்க. நீ உங்க புது மருமகளையும் மருதாணி போட்டுக்க சொல்லுங்க. உள்ள வாங்க. வாங்க. என்ன ஆளுங்க இவங்க எல்லாம்? மனசாட்சி எல்லாம் இப்படி பண்றாங்க. இப்பெல்லாம் காலம் எவ்வளவு மாறி போச்சு. ஆனா இவங்க எல்லாம் பழைய பஞ்சாங்கமா இருக்காங்க. ஆமா கார்த்திக், குழந்தை பிறக்கலனா அதுல இவங்களோட தப்பு என்ன இருக்கு? அவங்கள பத்தி யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நந்தினி, அக்கா ப்ளீஸ் அழாம இருங்கக்கா. இங்க பாருங்க, எதுக்காக தேவையில்லாம நீங்க இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேண்டாம் நந்தினி. நீ தைரியமா இருக்கணும் நந்தினி. அண்ணி, நான் யோசிக்காதத இப்ப நீங்க யோசிக்கிறீங்களா? ருக்மணி சம்பந்தியும் இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அண்ணி. நம்ம நந்தினி பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாப்பிள்ள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா நாளைக்கு அவர் மனசு மாறிடுச்சுன்னா, உங்களுக்கு தான் ருக்மணி சம்பந்தியை பத்தி நல்லா தெரியுமே, அவங்க பேசி சம்மதிக்க வச்சுட்டா. நான் என் நந்தினிக்கு அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். சாந்தி கிட்ட இத பத்தி பேச போறேன். அவ மூலமா அர்ச்சனா கிட்ட அவளோட குழந்தையை என் நந்தினிக்கு தத்து கொடுக்க சொல்ல போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அம்மா சாந்தி, என்னக்கா சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன ஏற்பாடு பண்ணதுல ஏதாவது குறை வச்சுட்டேனா என்ன? எதையாவது மறந்து போயிட்டேனா? இல்ல இல்ல, நம்ம பேரனை பத்தி தான். நம்ம பேரனை குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தை நல்லா தானே இருக்கா? நான் அர்ச்சனா கிட்ட படிச்சு சொன்னேன், கூட்டமா இருக்கிற இடத்துல குழந்தைய கூட்டிட்டு வந்தா குழந்தை பயந்து போயிடுவான்னு. அவ குழந்தைய கையிலே வச்சிட்டு இருக்க வேண்டாமா? எங்க போயிட்டா அவ? ஐயோ, நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற? அவனுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கான். நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? அவனுக்கு ஒண்ணும் இல்ல, நந்தினி கூட விளையாடிக்கிட்டு தான் இருக்கான். என் செல்லக்குட்டி என்ன? கொஞ்சம் கூட அழவே இல்ல, அவளை தொந்தரவு பண்ணவே இல்ல. எவ்வளவு சந்தோஷமா நந்தினி கூட விளையாடிட்டு இருக்கான் பாரு. உண்மைதான்க்கா, அவன் விளையாடிக்கிட்டு தான் இருக்கான். நந்தினியும் குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கா. ஆஹா. அந்த ஆண்டவன் நம்ம வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டாலே போதும். நந்தினிக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை பிறந்துடணும்க்கா. நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன் சாந்தி. இத பாரு, நீ என்ன தப்பா நினைக்கலனா அர்ச்சனா கிட்ட சொல்லி அவ குழந்தைய நந்தினியோட மடியில. என் செல்ல தங்கம், என்ன பாக்குறீங்க? நந்தினி மடியில இருந்து தூக்கிக்க சொல்லு. அது வந்து அவன் நந்தினி கூட சந்தோஷமா தான் விளையாடிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப களைச்சு போயிருப்பான்ல, அதனால அர்ச்சனா கிட்ட சொல்லி அவனை கொஞ்ச நேரம் தூங்க வைக்க சொல்லுமா. நம்ம பேரன் ரொம்ப சின்ன குழந்தை, அம்மா இல்லாம அவனால இருக்க முடியாது. சந்தோஷமா இருமா. அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. உன் கல்யாணத்தை பத்தி நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? தினமும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன், உனக்கு ஒரு ராஜகுமாரன் வரணும், அவன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பாரு, என் ஆசை நிறைவேற நேரத்துல என் மனசு கடந்து தவிக்குது. கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு, நான் செல்லமா வளர்த்த என் பொண்ணு என்னை விட்டு போக போறா, எனக்கு அந்நியமாக போறா. இங்க பாருங்க ருக்மணி, இதுதான் இந்த உலகத்தோட வழக்கம். நாம பொண்ணுங்களை சீராட்டி பாராட்டி வளர்க்குறோம், அதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு பொண்ணு அனுப்பி வச்சிடுறோம். ஆமா, பிறந்ததுல இருந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாம புத்திமதி சொல்லி வளர்க்குறோம். என்னைக்கு இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு, இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவன் சொல்லிதான் வளர்க்குறோம். என்ன இருந்தாலும் நம்ம மனசை தேத்திக்க முடியறதில்ல. இனிமே நீ இல்லாம நம்ம வீடு வெறிச்சோடி போக போகுது. நான் தனியாள் ஆக போறேன், யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்கவும் முடியாது. ஆண்டி, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஏன் தனியா இருக்க போறீங்க? நந்தினி அக்கா தான் உங்க கூட இருக்க போறாங்கல்ல. உங்களோட பொண்ணு போனாலும் மருமக உங்க கூட தானே இருக்க போறாங்க. அது மட்டும் இல்ல ஆண்டி, எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை விட்டு அவ விலகி போறதே இல்ல. உங்க பொண்ணு உங்க வீட்டை விட்டு போக போறாதான், ஆனா அவ என்னைக்கும் உங்க பொண்ணு தானே. ஹே லூசு, இப்பவே அழுது தீத்துறாத, போகும்போது கொஞ்சம் பேலன்ஸ் வை. அழுதா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நாளைக்கு சந்தோஷமா பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புங்க. என்ன படம் ராகுல் இது? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், தெரியல. ஓஹோ, என்ன படம் என்ன படம்? ஹலோ, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ண. ஹேய், யாரு? ஆ. பொண்ணு தானே? கேர்ள் ஃப்ரெண்டா? சொல்லுடா. என்னன்னா நீங்க வேற, என் ஃப்ரெண்ட் அமித், இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன். ம். தீபா, என்ன நீ இவ்வளவு நேரம் கழிச்சு போன் பண்ற? நான் உனக்காக இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி ராகுல், உனக்காக தான் ஃபோன் பண்ணணும்னு வெயிட் பண்ண. ஆக்சுவலி அம்மா இருந்தாங்க. இட்ஸ் ஓகே. இதுக்கு நீ சாரி சொல்ற? மால் பக்கத்துல ஒரு காஃபே இருக்கே, அங்கயா?
ஆ, 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 வரேன். நான் நிச்சயமா வரேன். நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஓகே அமித், நாம நாளைக்கு பேசலாம். நான் கால் கட் பண்ணட்டுமா? ஓகே, குட் நைட். ம். சரி 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 அழக்கூடாது அழக்கூடாது நந்தினி, என் செல்லம். என்கிட்ட கூட நான் சமாதானப்படுத்துறேன். ஆ இந்தாங்க. ஆஹா, யாரு யார் அடிச்சாங்க உங்களை? நான் யாருன்னு தெரியுமா? ஆ? மா மா மாமா எங்க சொல்லு பார்க்கலாம். ஆ? ஆ. நந்தினி, இங்க நிறைய பேர் இருக்காங்களா, அதனாலதான் குழந்தை பயப்படுறான்னு நினைக்கிறேன். நான் அப்படியே வெளில கூட்டு போறேன். நீயும் வரியா? ம். சரி வா. அட அண்ணி, அண்ணி, நான் குழந்தைய கொஞ்ச நேரம் வெளியில தூக்கிட்டு போயிட்டு வரட்டா? நிச்சயமா கண்டிப்பா கூட்டிட்டு போங்க மோகன். நக்ஷுக்கும் வெளியில போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்னீங்க? ஊர் சுத்தறதா உனக்கு பிடிக்குமா? உனக்கு பிடிக்குமா? ஆ? அல்லல்லல்லல்ல. ஊர் சுத்த போலாமா? பார்க்ல தான் சுத்தணும். பா, பா, எவ்வளவு பா, பா. சந்தோஷமா இருக்கான்ல. ஆமா அர்ச்சனா, நான் எப்பவும் பார்த்திருக்கேன். நக்ஷா அவங்க கிட்ட இருக்கும் போதெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீ வேணா பாரு, அவங்க தத்து எடுக்கும் போது அவங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற சோகம் நிரந்தரமா மறைஞ்சிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பெரியமா, ஏன் இப்படி கவலையா இருக்கீங்க? அக்கா வாழ்க்கையில இருக்கிற இந்த சோகம் சீக்கிரமா சரியாயிடும். பெரியமா, குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி யோசிக்கிறாங்க. அது நல்ல யோசனையா எனக்கு தோணுது. அவங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது நமக்கும் நல்லா தெரியும். நீங்களே பாக்குறீங்கல்ல, அவங்க இங்க வரும்போதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட அவங்க நக்ஷ விட்டு பிரிஞ்சதே இல்ல. ஆமா பெரியமா, எப்பவும் அக்கா அவனை மடியிலேயே வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேணா பாருங்களேன், வாழ்க்கையில அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நிமிஷம் பெரியமா. ஹலோ. ருக்மணி ஆ, சம்பந்தி தான் சொல்லுங்க. அதுக்கு எதிரா இருக்காங்களே, அவங்க ஒத்துக்குவாங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க பெரியம்மா? நாமெல்லாம் சேர்ந்து அவங்கள சம்மதிக்க வைக்கலாம். எப்படியும் அவங்களுக்கு பாட்டிங்கிற சந்தோஷம் கிடைக்கும்ல. நீங்க வேணா பாருங்க, அவங்க கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. ஆனா அது வரைக்கும் நந்தினி தனி ஆளா இருப்பாளே. அவங்க எங்க தனியா இருக்க போறாங்க? நாம தான் அவங்க கூட இருக்க போறோம்ல. மோகனும் இருக்காரு, நக்ஷ் வேற அவங்கள கொஞ்சிக்கிட்டே இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் அவங்க தனியாவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. உன் குழந்தை நந்தினி கிட்ட விளையாடும் போது உன் மனசுல தப்பான எண்ணம் எதுவும் வரல இல்ல? பெரியம்மா உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. ஆ. என்னாச்சு அர்ச்சனா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, அது வந்து பெரியம்மாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நந்தினி அக்கா விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. இதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும் கார்த்திக்.